6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் கரூருக்கு சென்று பேசிய பேச்சு திமுகவை கடுமையாக சாடினார் அப்படின்றத விட திமுக தான் முழுக்க காரணம் அப்படின்ட்டு போட்டு வந்திருக்கிறாரு. சோசியல் மீடியாக்களில் பலதை இணைத்து காவல்துறையினர் முன்னாடி கொடுத்த பேட்டியெல்லாம் வச்சு போடுறாங்க. இது எல்லாம் மக்களுக்கு போய் சேருவதை விட விஜயின் பேச்சு அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இல்லை, உண்மையாக சொல்ல போனோன்னா விஜயின் பேச்சு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது. கட்சி ஆரம்பிச்சதில் எலெக்ஷன் கேம்பெயினை விட இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக பேசுகிறார். ஆனால் வார்த்தைகளில் கவனம் தேவை, அதில் மாற்றுக்கிறது. அவருடைய உடல் மொழி, அவருடைய பேச்சு அப்படிங்கிறது சாமானிய உடல் மொழியாக இருக்குது. சாமானிய மக்களுக்கு போய் சேரும். நீங்கள் 70 வயசு பாட்டி ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இது ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா மொபைலில் நல்ல கருத்தாக பேசுகிறாப்புல அப்போ இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கானுங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்கள வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. ஜென்சி கூட்டம் தான் அவங்களை ரசிக்கிறாங்க. ஜென்சி ஆல்ஃபாங்கிறத தாண்டி இன்றைக்கி வயதானவர்கள்ட்டையும் போய் சேருது. கருத்தாக பேசுகிறாப்புல தம்பி. பையன் பேசுகிறதுல ஒரு உண்மை இருக்கும் போலங்கிறாங்க சார். 70 வயசு அந்த மாதிரி சினிமாலாம் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. அப்போ இதை ஒரு சாமானிய மொழியில், பாமர மொழியில் பேசுகிறாரு, அது போய் சேருது. அதில் மாற்று கருத்து கிடையாது. என்னென்னா இன்றைக்கி எதிர்கட்சியில் வச்சு அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு போகிற போக்கில் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் சில வார்த்தைகளை நம்ம கவனமாக பேசணும். ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த மரபு இல்லை. நீங்கள் மறைந்த தலைவர்களையோ முன்னாள் முதலமைச்சர்களையோ திரைப்படத்தில் பேசுகிற மாதிரி பேச முடியாது. இல்லை, அது பேசலாம். தில் இருக்கா திராணி இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி அந்த டேஷ் பெறுறது அதெல்லாம் விடாமல் நீங்கள் மற்றபடி வாயில வந்துடும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் தான். ஏன்னா இவரை பின்பற்றுபவர்கள் ஏராளம், அதுவும் குழந்தைகள் ஏராளம் அப்படின்னும் போது நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியர்கள்ட்ட கூட இது பிரதிபலிக்கலாம். அவனுக்கு தெரியாது இது தவறான வார்த்தையும் தெரிஞ்சாதான் அவருடைய கண்டென்ட், அவருடைய உடல் மொழி, அவர் வே ஆஃப் ஸ்பீச் எல்லாம் ஓகே. ஆனால் அந்த வார்த்தையில் நீங்கள் சொன்ன மாதிரி கவனம் தேவை. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இது தவறான வார்த்தைன்னு பொருள்படுற மாதிரி அவங்க அதை பேசாம தவிர்க்க போறாங்க. பேசக்கூடிய விஷயம் போல இல்ல, இதுல ஏதோ ஒன்றும் தவறு இல்லை அப்படின்ற அந்த துணி வந்துடக்கூடாதுன்றது. அதுதான் அதில் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதனால தான் சொல்றேன் வார்த்தையில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக அவர் பேசணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பேசணும். மற்றபடி ரொம்ப எளிதாக தான் கடந்து போறார். நிறைய விஷயங்கள் பேசுறாரு. கரூர் சம்பவத்தை பேசிட்டாங்க, அது நிறைய எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் திமுக மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாரு. ஒரு பாட்டு வேற பாடினார், ஓடி ஓடுன்னு ஓடி ஒளிறாங்க அப்படின்னு. வேட்டைக்காரன் படத்தில் இருந்து பாட்டை பாடுறாரு. அதுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டையும் இந்த பாட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு ஒரு கரூருக்கே போகல. அதுக்கு பிறகு முதலமைச்சராக போகிறார். சினிமா படத்தில் நடக்கக்கூடிய ட்விஸ்ட் மாதிரி நடந்திருக்கு. ஒரு சம்பவம் நடந்து அங்கேருந்து அவர் அதுக்கு பிறகு ஒரு பெரிய அவர் மேலே மாறி குற்றச்சாட்டுகள் வச்சு அதுக்கு பிறகு ஜெயிச்சு முதல் அரசு முறை பயணமாக கரூருக்கு போகிறாரு. முதலமைச்சராக போகிறாரு. கான்வாய் வாகனத்தோட, போலீஸ் பாதுகாப்போட, மக்கள் மலர் தூவி அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாருங்கும் போது ஒரு படத்தில் சேலஞ்ச் பண்ணிவிட்டு வின் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த டிரான்ஸ்மிஷனாக இருந்தது. முழுக்க அந்த மக்கள் விஜய் காலதாமதம், விஜய் லேட்டாக வந்தனால தான் கூட்டம் அதிகமானது அப்படின்றதெல்லாம் மக்கள் உணரவே இல்லை அப்படின்றது தான் இதோடைய தேர்தல் முடிவு அதை உணர்த்துது. இல்லை, தேர்தல் முடிவுன்றது இப்போ விஜய் 5 நிமிடம் பேசினேன் கொளத்தூரில் கொத்து பரோட்டான்னு போட்டாக்க உடனே சோசியல் மீடியாவில் திமுக ஆதரவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து வேற போடுறாங்க. அதாவது நீங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ பேசுனீங்க, ஒரு 7-8 மாவட்டங்களில் சுத்தமாக ஒரு தொகுதி கூட வராத மாவட்டங்கள் எது அப்படின்றதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவர் ஒரு பேசினாலும் பெர்சனல் இஷ்யூ வச்சாங்க சார், அவர் மேல கரூர் இஷ்யூ வச்சாங்க சார். ஏன்னா கரூர்ல வெற்றி பெறவில்லை அப்படின்றதுக்காக சொல்றேன். வெற்றி பெறலையே. ஆமா, அதுதான் சொல்றேன். அதாவது விஜயும் வெற்றி பெறல, திமுகவும் வெற்றி பெறல. அப்ப கரூர் மக்கள் அதோடைய தன்மை வேற. அதுல பல விஷயங்கள், அந்த வாக்குக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், பணங்கள் காரணமா இருக்கலாம். எல்லாமே இருந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக வாக்களித்தார்கள் கூட சொல்லிட முடியாது. இல்ல, அது தனிப்பட்ட செல்வாக்கு சார். இல்ல, தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு காரணமா இருந்தாலும் ஏதோ 2 விஷயங்கள்ல ஒரு காரணத்தை வைத்து வச்சிருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அங்கே தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு, அங்கே வெற்றி பெற்றார். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இந்த ரிசல்ட் எப்படின்னா, இவர் வைத்து அத்தனை குற்றச்சாட்டுகளை மக்கள் நிராகரிச்சுட்டு தான் அவரை இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அந்த விஷயத்தை அவர் பேசியிருக்காரு. அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, அதை தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கு பிறகு தான் யாருன்னு தெரியும், அதை விட்டுலாம். ஆனால் இவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகளில் இன்னைக்கு மாநில அரசியல் சார்ந்த விஷயங்களில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போங்கிறார். அது மேகதாதுவாக இருக்கட்டும், இல்லை டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அதை இன்னும் ஸ்ட்ராங்காக பேசணும். இது நாங்கள் அந்த விஷயத்தில் அங்கே ஸ்ட்ராங்காக தான் இருப்போம், மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கி எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதில் மட்டும் ஏங்க அவர் கடந்து போகிறாரு? ஏன் பாஜக தொடர்பு இருக்கிறதுனால அவர் அமைதியாக இருக்கிறாரா? ஏன் அதை பற்றி ஸ்ட்ராங்காக பேச? அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிலைப்பாட்டில் அங்கே உறுதியாக இருப்போம். ஆனால் அதை ஸ்ட்ராங்காக டீட்டெயிலிங்காக அவர் சொல்லியிருந்தாருன்னா இந்த குற்றச்சாட்டே வந்திருக்காரு.
அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கோம். ரெண்டாவது ரொம்ப டீட்டெயிலெல்லாம் பேசினா மக்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 70 வயது பாட்டியம்மானா என்ன விஷயங்களோ சாராம்சத்தை அதில் ரொம்ப டீட்டெயில்டு தொழில்நுட்பம் ரீதியாக பேசுவதெல்லாம் மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இப்போ அதிமுக திமுக இருக்கக்கூடிய அறிவுஜீவி பேச்சாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஆதரவாளர்கள், ஊடகவியலாளர்லாம் இருப்பாங்க. அவனுக்கு தன்னுடைய மொத்த வித்தையும் காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் 4.44 ட்ரில்லியன்மா. யாருக்கு தெரியும்? நீ படிச்சீங்கன்னா உட்காந்து எழுது, உட்காந்து அடி ஒரு புத்தகம் போடும், தலைவரை கூப்பிட்டு ஒரு புத்தக லீட்டில் வை. பாமர மக்களுக்கு என்ன மொழியில் புரியும் அதை சொல்லு. இப்போ அதானே இங்கே சிக்கல். திமுக அதிமுகவுக்கான ஸ்ட்ராட்டஜி அதுதான். எம்ஜிஆர் கையை காமிச்சாலே போதும் சார். அன்னைக்கு அந்த மாதிரி செய்வீர்களா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அத்தனை குற்றச்சாட்டு அங்கே முடிஞ்சு போச்சு. கலைஞர் வந்து உட்காந்து பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சாரா உடன்பிறப்புலாம் ரத்தம் சூடேறிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. இன்றைக்கி அதை விஜய் ஒரு ஃபார்முலாவாக கையில் எடுக்கிறாரு. எடுத்துட்டு எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் பல பேர் பல டிபார்ட்மெண்ட்டில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் அங்கே விட மாட்டோம் அப்படின்றார். இப்போ விஜய் இந்த பேசிய பேச்சு, திமுகவை மீது வைத்த விமர்சனம், இதோடைய ரீச் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது எப்படி இருக்குது? இதற்கு பதில் சொன்ன திமுக அது சரியா அணுகியிருக்கிறாங்களா? அந்த அளவுக்கான ஒரு விளக்கத்தையோ விமர்சனத்தை முறியடிக்க செய்திருக்கிறாங்களா? இல்ல கேட்கிறேன். தனிநபர் வன்மம் தான் அதில் அதிகமாக இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, யோகி பாபு வந்தா தான் வரும். ஒண்ணுமும் அவங்க மனநிலையை பாருங்க. இல்ல இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்ன கேட்கிறேன், இந்த பேச்சுக்கு அப்புறம் கேட்கிறேன். பேரை முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் பேசியிருக்காரு. யோகி பாபு கூட வந்தா கூட அப்படி இது பண்ணுவாங்க. அவர் நடிகராவே தான் ஒன்றும் பாக்குறாங்க. அதான் விஜய் கூட மேல சொன்னார், நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், 50 நாள் ஆச்சு, டிவியை பாருங்க. ஒன்றுமும் நான் கரூருக்கு போகிறத தடுக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. சார் நீங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது சார். ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக ஏன் ஒன்றும் வர மாட்டேங்கிறாங்க? இவரே ஆளும் கட்சியாக இருந்து நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறதா அப்படிங்கிற மனநிலையே அவங்களுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், ஆதரவாளர் ஒரு பக்கம், சிறு சிறு கட்சிகளுக்கெல்லாம் யாருக்குமே இங்கே பிடிபட மாட்டேங்குது. இன்னும் ஒரு அரசியல் இது புதுசாக இருக்குது. நம்ம உட்காந்து பக்கம் பக்கமாக அறிக்கையெல்லாம் கொடுக்குறோம், ஒரு 15 நிமிஷம் பேசி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி விட்டு போயிறாரு. இது மக்கள் பூரா அந்த பக்கம் திரும்பிடுறாங்க மொத்தமாக அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. அதுக்கு இவங்க என்னன்னா நாங்களும் அதே மொழியில் பேசுகிறோம், நாங்களும் அதே அரசியலை பண்ண போகிறோம்னு இறங்குறாங்க. இல்லை அதே மொழியில் பேசுகிறாங்களா? அது வருதான்? இல்லை அது சார் இப்போ விஜய்ங்கிற ஒரு சினிமா பிம்பம், தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி முதலமைச்சர், ஒரு பெரிய இளைஞர் பட்டாலும் அவரை ஃபாலோ பண்ணுது, பெண்களும் ஆண்களுமே ஃபாலோ பண்ணுறாங்க. மேடையில் ஏறி 15 நிமிஷம் பேசுகிறார் சார், தீ பறக்க பேசுகிறார். அதனால சரியாக இருக்கா இல்லையா? ஆனால் ரீச்ன்னு சொல்கிறேன். நீங்கள் அவருடைய கண்டென்ட்டில் நீங்கள் குறைகள் இருக்கலாம், தவறு இருக்கலாம், நீங்கள் சுட்டி காட்டலாம். அந்த ரீச் இருக்குல்ல. இல்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல தாவேகாவுக்கு பதிலாக வேறு திராவிட கட்சிகள் அதிமுகவும் இருக்குதுன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ காலம் எடுத்து போகிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அங்கே போனவொடனே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சம்பிரதாய விஷயமாக அந்த இறந்து போனவருக்கு ஒரு அஞ்சலி, 2 நிமிடம் மௌன அஞ்சலி, அப்படிலாம் ஏதாவது ஒரு நிகழ்வை வைத்திருப்பார்கள். இப்போ அதெல்லாம் அவங்க வைக்கல. எடுத்தவொடனே ஆரம்பிக்கிறார், பேசுகிறாரு, போலீஸார் நாடகம் நடத்துனாங்கன்னு பேசும்போது அங்கே இருக்கவங்க கை தட்டுறாங்க. இப்போ 2 விஷயம் நமக்கு அதில் ஒரு கேள்விப்படுது. அதாவது திரைத்துறையில் 1/4 நூற்றாண்டு காலமாக பயணித்தவர் விஜய், அவரையே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நடித்திருக்கிறார்களா அந்த போலீஸ்னால்? அவர்கள் எவ்வளோ திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் ஒரு எடுக்கணும். இப்போ இந்த காவல்துறை மீது என்ன நடவடிக்கை? ஏன்னா இவர் குற்றச்சாட்டை வைத்து விட்டார், ஒரு முதலமைச்சர், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர். அப்போ அந்த காவல்துறை மீது ஏதாவது ஒரு துறை ரீதியான விசாரணை ஏதாவது வைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட இருக்கும். கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இல்லை இன்னைக்கு நீங்கள் முதலமைச்சர். ஆமாம், இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அது வரும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கரூரில் 2 பாடல், முதல் பிரச்சாரத்தின் போது பாட்டிலுக்கு 10 ரூபாய், 2வது பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜியை அட்டாக் பண்ணுற பாடல். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஹைலைட்டான விஷயம் பேசியது லஞ்சம் கேட்டால் யாரும் கொடுக்காதீங்க, என் பேரை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டாஸ்மாகில் இது எதிரொலிக்கும்ல, 10 ரூபா கிடையாதையா எங்கள் அண்ணன் ஆட்சி அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன நிகழும்? இது டாஸ்மாக் பிரச்சனை ஒரு மிக நீண்ட பிரச்சனை சார். 1983 அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே லஞ்சம் அப்படின்ற அதை ஒழிக்கிறதுக்கு டாஸ்மார்க்கில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப, விசாரிக்கிறப்ப, தொழிற்சங்கங்கள்கிட்ட கேட்குறோம், உள்ளே கேட்குறப்போ ஒரு வேலையை பண்ணுறாங்க. அது என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். 83 எம்ஜிஆர் தான் டாஸ்மார்க் முதல்ல உருவாக்குறாரு, அந்த அமைப்பு உருவாக்குறாரு. அதை என்னென்னா ஹோல்சேலாக பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிட்டு ரீட்டைல் கடைகளுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ரீட்டைல் ஸ்டோர்ஸை எம்ஜிஆர் டாஸ்மாக் கொண்டு வந்தது இந்த சிண்டிகேட் அமைத்து கொண்டு ஏலம் எடுப்பதை தடுக்கிறதுக்கு, அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும், அதுக்காக பண்ணாரு. அது பிரைவேட் ஒயின் ஷாப்பாக கொடுக்கப்பட்டது. கட்சிக்காரர் ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்போ நேரடியான வருவாய் அரசாங்கத்துக்கு வர மாட்டேங்குது. அங்கே ஒரு லீக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2003 அந்தம்மா நேரடியாக சில்லறை விற்பனை ரீட்டைல் ஸ்டோரே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்ச பிறகு கிட்டத்தட்ட 30,000 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அங்கே 30,000 ஸ்டாஃப் கிட்டத்தட்ட 23 வருஷமா வேலை பார்க்குறாங்க. 2003 இன்னைக்கு 23 வருஷமா
வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதிகபட்ச சம்பளமே 25,000 தான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வாரியில் வரக்கூடிய அந்த சரக்கு பாட்டிலில் லோடிங் அன்லோடிங் இறக்கி மேலே ஏற்றி வைக்கிறதுக்கான செலவு ஆகுதுங்கிறாங்க. இது யாருன்னா கவர்மெண்ட் சைடில் கொடுக்குறதில்ல, ஃபேக்ட்ரியிலேருந்து வரவங்களும் அவங்களும் கொடுக்குறதில்ல. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி நாங்கள் அதில் கொஞ்சம் கொடுக்குறோங்கிறாங்க. அப்புறம் இபி பில்லு வந்து நாங்கள் இதில் தான் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் 10 ரூபா வாங்குகிறோம். இதில் பாதியில் வந்து இதெல்லாம் செலவு பண்ணிட்டு மீதியை வந்து 40% வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இதை வந்து போக்குறதுக்கு என்ன பண்ணலாம், இதை வந்து நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரச்சனையில் முதல்ல ஷார்ட் அவுட் பண்ணணும். இந்த பிரச்சனை வந்து எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் வரல. பின்னர் காலத்தில் கருணாநிதி ஆட்சி வந்த உடனேவும் இந்த குற்றச்சாட்டெல்லாம் வரல. அதற்கு பின்னர் வர காலகட்டத்தில் தான் இந்த 10 ரூபா வாங்குற காலகட்டம்னு சொல்கிறது. அதுவும் சொன்ன போனால் குறிப்பாக செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம்ன்றது இல்லை சார், அதெல்லாம் விமர்சனம் வைக்கிறது எல்லா காலத்துலையும் இருக்குது சார். இது எல்லா காலத்துலையுமே இருக்குது. 5 ரூபா 4 ரூபா இன்னைக்கு இப்போ 10 ரூபாயா வந்து தொகை குறைஞ்சிருக்கு. 10 ரூபாயா வந்து நிற்குது. ஒருவேளை நீங்கள் 2 ரூபா 1 ரூபா சில்லறை கொடுக்கலன்னா அது பாட்டுக்கு போயிடும். இப்போ 10 ரூபாங்கிற ஒரு பெரிய பாட்டில் அவங்க ஒரு 10 ரூபானா நீங்கள் 10 நாளைக்கு வந்தால் ஒரு குவார்ட்ரு அப்படிங்கிற கணக்கில் அவங்க வர்றாங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வந்து வேரோடு இந்த பிரச்சனையை பிடிங்க எடுத்தால் தான் பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அரசாங்கம் ஈபி கட்டணத்தையும் அந்த அதுக்கு கிட்டத்தட்ட 23 வருஷம் கழிச்சு 25% இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க டாஸ்மார்க்கு. அதாவது ஒருத்தர் 20,000 ஆனார்னா இப்போ அவருக்கு 25,000 ரூபா, 15,000 ஆனார்னா 18,000 ரூபா இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 500 1000 போட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 2,000 ரூபா போட்டிருக்காங்க ஒரு பீரியடில். 25% டோட்டலாக அவங்களுடைய சம்பளத்தில் வந்து சூப்பர்வைசரு, மேனேஜரு, சேல்ஸ்மேனு, சேல்ஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லி அவங்களுக்கு போட்ட அமௌண்ட் வந்து 25% அவங்க சம்பளத்தில் போட்டாங்க. அப்புறம் லோடிங் அன்லோடிங்கை வந்து இப்போ ஃபேக்ட்ரியிலே கேட்குறாங்க. டாஸ்மார்க்கு தரப்புலேருந்து நீங்கள் லோடிங் அன்லோடிங் நீங்களே பண்ணிடணும், உங்கள்கிட்ட நாங்கள் சரக்கு வாங்குறோம், நீங்களே வந்து இறக்கி வச்சுட்டு போங்க, இதுக்கு நாங்கள் காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் சில கடைகளில் அந்த இபி இதை வந்து நேரடியாகவே வந்து நம்ம இபியோட துரு பண்ணிட்டு அங்கேருந்தே பில்லு பே பண்ண வாங்குற மாதிரியான சில வேலைகள் பண்ணுறாங்க. இப்படி பண்ணிவிட்டு இப்போ கிமோரில் ஒரு ஒயின் ஷாப்பில் ஏஐ பாட்டிலிங் மிஷின் வச்சுருக்காங்க, மெயினிங் மிஷின். அது எப்படின்னா, உங்களுக்கு பாட்டிலில் வந்து பின்னாடி வந்து ஒரு பார்கோட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறார். இந்த பார்கோடை வந்து அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டில் 10 ரூபா போயிடுது. இந்த வாங்கின 10 ரூபா வந்துடுது. அந்த பாட்டிலை வந்து உள்ள ரீசைக்கிளிங் போட்டுறாங்க. பாட்டில் வந்து உடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிற விஷயம் முடிஞ்சு போயிடும். அதையும் தாண்டி அந்த கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சம்பளம் ஏற்றியாச்சு. இந்த இபி லோடிங் அன்லோடிங் விஷயங்கள்லாம் சரி பண்ணாங்கன்னா தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயம் குறையும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் குறையலை. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நான் கேட்குறது, இது ஒரு ப்ராசஸ் நீங்கள் சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கு. ஆனால் எளிய மக்கள் அதை கேட்டாங்க, உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த மனிதர்கள் நினைக்கும் போது இந்த இடத்துலையும் அந்த சிக்கல் வரும். இன்னொரு, இன்னைக்கு விஜயோடைய பேச்சுக்கு அப்புறம் இந்த செயல்பாட்டுக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களில் ஒன்று, அரசு பணி நியமன ஆணை வழங்கினது. அது தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகளும் வேண்டாம்னு விமர்சனம் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணாங்க. பாமக தலைவர் அன்புமணி வந்து வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு, அந்த வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும், கரூர் சம்பவத்தில் வழங்கப்பட்டதையும் வரவேற்கிறோன்றது ஒரு விஷயம் வர. இப்போ இது மாதிரி வரும்போது இன்னும் நிறைய பழைய இன்சிடெண்ட்டுகளுக்கெல்லாம் தொடர்ச்சியாக வருவாங்க. அதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பதில் அளிக்க போகுது, செவிசாய்க்க போதா இல்லையான்னா அடுத்த கதை. அப்படின்னாலும் இந்த தொடர் கோரிக்கைகள் வரும் ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த நினைவு சின்னம் விஷயமும் இன்னும் அதுக்கு வேறு வேறு வடிவங்களில் கோரிக்கைகள் வரும். எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் வைத்துக்கொள்கிறோம், எங்களுக்கு பாதிப்பு இப்படி வந்தது, எங்கள் சமுதாயத்திற்கு பாதிப்பு இப்படி வந்ததுன்றெல்லாம் வரும். இப்போ இதெல்லாம் வந்தால் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த தெருக்களில் ஜாதி பெயர் இருந்தது, அங்கங்கே சிலை வைக்கிறது, அதில் சச்சரவுகள், இது மாதிரியான ஒரு விஷயத்தை இது கொண்டு வந்து நிறுத்திடுமா? அது இல்லை, முதல்ல இந்த 50 நாள் அரசாங்கத்தில் 50 நாளுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி டாஸ்மார்க்லேருந்தே முடிச்சிடும். டாஸ்மார்க்கில் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்த 10 ரூபாங்கிறத. அதை வந்து களையிறதுக்கு, அதை நீக்கிறதுக்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா கரூருக்கான அந்த 32 பேருக்கான பணி ஆணைய நியமனம் வழங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் லெவலில், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் அந்த மாதிரியான போஸ்டிங் தான் அவங்க போட்டிருக்காங்க. பெரிய போஸ்டிங்லாம் இல்லை. அந்த மக்கள் எல்லாமே விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் சார். அவங்க வந்து வேடிக்கை பார்க்க போய் நீங்கள் சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கும் இதையும் வந்து சில பேர் கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து சாராயம் விற்றது அரசாங்கத்தினுடைய தவறு, கண்காணிக்காம விட்டது அரசாங்கத்தினுடைய இதை, குடித்தவங்க மேலேயும் தவறு. அது கள்ளச்சாராயம் குடித்தா உடல் பாதிக்கும் தெரிஞ்சே போய் குடித்தவங்க, அதுக்கே 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது அப்பாவி மக்கள். நேற்றெல்லாம் ஒரு அம்மா வந்து பணி நியமன ஆணை வாங்கியிருக்கு, குழந்தை இழந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, அந்த பையன் வளர்ந்து என்னை காப்பாற்றுவாங்கிறனால, அதனால் அந்த ஜாப் வந்து எனக்கு வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றும் அப்படின்றாங்க. அப்போ அந்த சம்பவத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உதவி போய் சேருது. அதை வந்து நம்ம அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறதை விட யாரோ மக்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு போயிடலாம். இது வந்து எல்லா கட்சியும் கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி
இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இனி அரசாங்கம் எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சமாளிக்க மாட்டாங்க, அப்படி விட்டுருவாங்க. அப்படி காலப்போக்கில் போகும். இந்த நினைவு சின்னம்ங்கிறது எல்லா கட்சியிலும் அவங்கவுங்க இடங்களில் வச்சுக்கிற வேண்டியதான். இதில் என்ன இருக்குது? பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வச்சுட்டு போக வேண்டாம். இப்போ இவங்க என்ன தாவேக்கா தரப்புலேருந்து தான் வைக்கிறாங்க, அரசு தரப்புல இருந்து. அதுதான் சொல்கிறேன். அது தாவேக்கா தரப்புன்னு சொல்லும்போது பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு கிராமங்களில் ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு இது எங்களுக்கானது, இதை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது இப்படின்னு போனாக்க அதில் இன்னும் சில ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகள் இல்லை நாளைக்கு அதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அனுசரிக்கிறோம் அப்படின்லாம் போகும்போது என்ன விதமான அப்படின்ற மாதிரி கேட்குறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு தாவேக்கா சைடில் வச்சிட போகிறாங்கன்னு வைங்க நினைவு சின்னத்தை, அரசியல் சதி அரசியல் சூழ்ச்சிக்கு உணர்த்துவதற்காக அப்படின்னா அந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஆண்டுதோறும் நாங்கள் என்ன தினமாக அனுசரிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்கும் வந்தாகணும். இப்போ மற்ற சம்பவங்கள் எங்களுடைய கிராமத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த மாதிரியான சூழ்ச்சி நடத்தக்கூடாது, இல்லை எங்கள் ஜாதிய ரீதியான ஒரு பாகுபாடு இருக்குது, அதில் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, அதை நாங்கள் நிலைநிறுத்துவதற்கு ஒரு நினைச்சினோம் இப்படின்னும் போது அது வேறு வேறு வடிவத்திற்கு ஒரு பின்னாளில் ஒரு பொதுவான விஷயம் மறந்த பிரச்சனை நடக்குது. இப்போ கும்பகோணம் பள்ளிக்கூடத்தை விபத்து நடக்குது, வருஷம் வருஷம் அதுக்கான நினைவு நாள் கொண்ட பொதுவான விஷயத்தை நம்மளால வரமாட்டாங்களே. இல்லை அது நீங்கள் வில்லங்கமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்துக்கு வருஷம் வருஷம் அந்த நினைவு நாளை வந்து அனுசரித்து அவங்க இது பண்ணுறாங்க. அதேமாதிரி மொழிப்போர் தியாகி நாள், மொழிக்காக இப்போ தியாகம் பண்ணவங்களுடைய அது மொழிப்போர் தியாக நாள் கொண்டாடுறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பாமர மக்கள் வேடிக்கை பார்க்க வந்தவங்க இறந்துருக்காங்க. ஆனால் இதை தொடர்ந்து எங்கள் சமூகத்தில் ஒரு பிரச்சனை, எங்கள் சாதியில் ஒரு பிரச்சனை, எங்கள் மதத்தில் ஒரு பிரச்சனை, அதுக்கு நான் நினைவு சின்னம் கட்டணும் வந்தால் தான் இங்கே பிரச்சனை. அதுக்கு அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து புதுசாக பிரச்சனையை கிளப்பாதீங்க அப்படின்னு தடை போடணுமே ஒழிய அந்த அந்த பாலிசி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சார் இப்போ நீங்கள் லஞ்சம் விஷயத்தில் நம்ம டாஸ்மாக் மட்டும் இது இல்லை, அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது. மீதி இடங்களில் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுல முதலமைச்சர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேன்னு சொல்கிறாரு, மக்கள் அதை கேட்டுக்கலாம். போகிற இடங்களில் லஞ்சம் நாங்கள் கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு இல்லை வேலை உடனடியாக நடந்து அப்படிலாம் நடக்குமா, இல்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும்? லஞ்சத்தெல்லாம் ஒழிக்க முடியாது சார் ஒரே நாளில், அது 50 நாள்லாம் ஒழிக்கவே முடியாது. 50 நாள் இல்லை, 50 பிரச்சனை. விஜய் சொன்ன மாதிரிலாம் இதெல்லாம் ஒழிக்க முடியுமா, ரத்தத்திலேயே ஊர் இருக்குதுலாம் சொன்னாங்க, ஒழித்து காட்டியாச்சு, அதுதான் தேர்தலில் நாங்கள் பணமே இல்லாமல் வாக்கு வாங்கினதுன்னு சொன்னாங்க. முடியும்னு நினச்சா முடியலாம், அது 50 நாள் இலக்கெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு விஷயம் வந்து என்னென்னா மக்கள் அதுக்கு தயாராக இருக்கணும், மக்கள் கொடுக்க மாட்டோன்ற இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் வலியுறுத்துறவங்க வற்புறுத்துறவங்களுக்கு என்ன தீர்வு நடவடிக்கை அப்படின்ற ஒரு இடம் ஒன்று தேவைப்படுது இல்லை அவங்களுக்கு, அதை கேட்க இல்லை. முதல்ல லஞ்சத்தை ஒழிக்கணும்னு ஒரு அரசாங்கம் முயற்சி பண்ணுது, அது வரவேற்கத்தக்க விஷயம். அதை ஓரளவுக்கு அடிமட்டத்திலேருந்து சின்ன சின்ன வேலைகளில் அவங்க குறைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு வர்றதுக்கு, இந்த பிளட் டொனேட் வாங்குறதுக்கெல்லாம் அப்பப்போ அங்கங்கே சைடில் வாங்குவாங்க. இப்போ அதெல்லாம் முற்றிலுமாக குறைஞ்சிருக்கு. ஆர்டிஓ ஆஃபீஸு, ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி மக்களை நேரடியாக தொடர்புபடுத்தக்கூடிய அரசு அலுவலகங்கள் லஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம அங்கே வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறோம். என்ஓசி வாங்குறதுக்கு, பெர்மிஷன் வாங்குறதுக்குலாம் லஞ்சம் பெருமளவில் குறைஞ்சிருக்கு. சில நாங்கள் வாங்கியே ஆகணும் அடம்பிடிக்கக்கூடிய சில அதிகாரிகள் கொடுக்குறத கொடுங்கன்னு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளில் எங்களுக்கு வேணாங்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு புதிய அரசாங்கம் லஞ்சத்தை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கு. அப்புறம் ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எந்த அரசு அலுவலகங்கள் லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா அது என்னுடைய ஆட்சின்னு சொல்லுங்கள், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லுங்கன்னு டிக்ளேர் பண்ணுற விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் எந்த ஒரு தலைவரும் தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க லஞ்சத்தை ஒழிக்க பிறகு. தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரான பிறகு ஒரு மேடையில் ஒரு முதலமைச்சரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை நடந்திருக்கு. அப்படிங்கும் போது ஒரு மேலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, அப்போ மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும். சரி, நம்ம வந்து லஞ்சம் கேட்டார்னா வீடியோ எடுப்போம். நீங்கள் சோஷியல் மீடியா வந்துருச்சு, வீடியோ தான் ரீச் ஆகுது, வீடியோ தான் விஜய் கவனிக்கிறார் அப்படின்றதையும் விஜயோடைய பேச்சு நேற்று உணர்த்திருக்குது. அதாவது லஞ்சம் இல்லாமல் வேலை நடக்குதுப்பா, அரசு அலுவலகங்கள் போனால் மரியாதையாக பேசுகிறாங்க, உட்கார வைக்கிறாங்கன்னு பேசி ஒரு வீடியோ வந்துச்சு, பார்க்கலையா? மின்சாரத்துறையில் பதவி உயர்வு கிடைக்காம இருந்ததுன்னு ஒரு பெண்மணி போட்டிருந்த வீடியோவை பார்க்கலையானா, அப்போ கிட்டத்தட்ட வீடியோவை கவனிக்கிறார் விஜய். அதை பார்த்து தான் எழும்பூர் மருத்துவமனைக்கு போனதுன்னு அடிப்படையும் அதுதான். அப்படின்னும் போது இப்போ இந்த மக்களுக்கு பழைய மாதிரியான பேட்டர்னில் ஒரு மனு எழுதிக்கிட்டு போய் எனக்கு வந்து கோரிக்கை மனுவை கொடுத்து அது நிறைவேறுமான்றதை விட எளிதாக முதலமைச்சரின் கவனத்தை பெற வேண்டும். வீடியோவில் சார் ஒரு மெசேஜ் போடலாம். இன்றைக்கி நிறைய வழிமுறைகள் வந்துருச்சு சார். இன்றைக்கி நீங்கள் கவர்மெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறை வந்துச்சு. இப்போ சமீபத்தில் கூட புதுப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாரு, 10 வருஷமாக வேலை பார்க்குறாரு. அவர் குடும்பமெல்லாம் இங்கே இருக்குது, இறந்து போகிறார். அவர் என்னென்னா பெரிய குடும்பம் என்னென்னா, அவர் ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணிலாம் வச்சுட்டார் சார். 10 வருஷத்தை நீங்கள் வைண்டப் பண்ணிட்டு இந்தியாவில் போய் ஃபேமிலியோட செட்டில் ஆகணும்னு கிளம்பிட்டார். ஆனால் கிளம்புறதுக்கு முதல் நாள் இறந்து போகிறார்.
ஹார்ட் அட்டாக் வந்து இறங்கி ஒரு கார்கோ கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அங்கே மாவட்ட கலெக்டர்கிட்ட பேசி, அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா எம்எல்ஏட்ட பேசி அவங்க கொண்டு வந்து ஒரு 4-5 நாளில் பாடியை சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. சென்னையிலேருந்து அவங்க கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. இந்த ப்ராசஸ்லாம் நடக்குதுல்ல. அந்த இறந்து போன ஒருத்தருடைய தம்பி வந்து சிங்கப்பூரில் இருக்கிறார். இவங்க படிக்காதவங்க. அப்போ அவங்க தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். சிங்கப்பூர்லேருந்து மெயில் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. யாருக்கு? கலெக்டர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு, சிஎம் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு, வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அங்கே உட்காந்து எல்லா வேலையும் பண்ணி இந்த பாடியை வந்து செலவு இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை தொடர்பு கொள்வது ஈஸியாக இருக்குல்ல. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும், ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அதிகபட்சமாக ஒரு வீடியோ போட்டால் போதும், உங்களுக்கு ரீச் ஆகிடும்ல. அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் கண்காணிக்கிறாங்கிறது பெரிய விஷயம். போன ஆட்சியில் சார் உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இருந்தாங்கிறதா உண்மை. தெரிஞ்சிருந்தால் வந்து நம்ம மேலே இவ்வளோ கோபமாக இருக்குது, நம்ம தொகுதியில் நிற்க வேணாம், நமக்கு மேலே ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்கல்ல. அந்த கண்காணிக்காமல் அவங்க தவறுனை விட்டது தானே அவங்க தோல்வி. நிறைய நிறைகளும் இருக்குது, குறைகள் இருக்குது போன ஆட்சியில். ஆனால் அந்த குறைகளை இவங்க கண்காணிக்காமல் விட்டுட்டாங்கிறதான பிரச்சனை. இப்போ இந்த ஆட்சி வந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க, அவங்க மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டையும் பார்க்குறாங்க, நல்ல விஷயத்தையும் பார்க்குறாங்கங்கும் போது நல்ல விஷயம் தானே அது. அப்போ அவங்க விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க, அலர்ட்டாக இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது வந்து லஞ்சத்தை ஒழிப்பதற்காக ஒரு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. அதை இன்றைக்கி அது கீழ்மட்டம் வரைக்கும் போகுது. இது எவ்வளோ நாள் போகுது, இது முற்றிலுமாக நீக்கப்படுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்? அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நேரடியாக மக்கள் தொடர்புடைய அலுவலகங்களில் லஞ்சம் இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலு, ஆர்டிஓ ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, இந்த மாதிரியான மக்கள் நேரடியாக அடிக்கடி போகக்கூடிய அரசு அலுவலகங்களில் லஞ்சம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு பயன் இருக்கணும். லஞ்சம் ஒழிந்ததுன்றது மக்களுக்கு தெரியணும் போதும். ஆமாம், நான் வந்து 50 ரூபா செலவு பண்ணேன், இன்னைக்கு அந்த இடத்துல 50 ரூபா செலவு பண்ணல அப்படின்னா அதுதான் பயன். அதுதான் பயன். அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னொரு விஷயம் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியது, சென்னையில் 5 வருஷமாக ரோடே போடல. எங்கே பார்த்தாலும் அந்த பாலம் வேலை, மெட்ரோ வேலைன்னு குண்டும் குழியுமா இருக்குது. வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் சென்னையில் மழைக்காலம் ரோடு போடல. இதில் நிறைய பேர் விழுது, ஆமா அடிபடுறது, அதுக்காக செலவு பண்றது ஏகப்பட்டது மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிற விஷயம் நிறைய இருக்கு. இதை வந்து வருமுன் காப்போங்கிற மாதிரி அடுத்த நவம்பர் டிசம்பருக்கு முன்னாடி இந்த விஷயத்தை போர்க்கால அடிப்படையில் சென்னையினுடைய சாலை பாதுகாப்பு விஷயங்களே கவனம் பண்ணணும். இல்லாட்டி இதையும் வச்சு அரசியல் தான் பண்ணுவாங்க. அரசியல் பண்றதை விட இதையெல்லாம் செய்தால் ஒரு ஆட்சியை மக்கள் நீங்கள் விளம்பரம்லாம் படுத்த தேவையில்லை. நீங்கள் விளம்பரமே பண்ண தேவையில்லை, மக்களே விளம்பரப்படுத்திடுவாங்க. நான் பார்த்தீங்களா அங்கே தெருவில் தனி தேங்கிட்டு இருந்துச்சு, வீடியோ போட்டுருவோம் எடுத்து எல்லாரும் கையில். இல்லை அது இல்லைன்னு சொன்னாலே வரவேற்க போகிறாங்களா? அதுதானே முக்கியமான சாலைகளே இன்னைக்கு குண்டும் குழியுமா கிடக்கு சார். 2 வீலரில் போக முடியல, காரில் போக முடியல. குளிச்சுட்டு நம்ம வந்தால் முன்னே இருக்க வண்டியோட தண்ணியெல்லாம் நம்ம மேலே பட்டுட்டு தான் வரோம் நம்ம. ஆமாம், லேசாக மழை பெஞ்சா கூட அங்கங்கே தண்ணி தேங்க ஆரம்பிச்சு. மழையெல்லாம் இல்லை, நீங்கள் அந்த கழிவு நீர் மேலே பொங்கிட்டு டெய்லி நம்ம கங்கை பிரவாகம் மாதிரி தான் வருது. இதை வந்து சென்னையில் தான் இவங்க அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. சென்னை திமுகவினுடைய கோட்டைன்னு சொன்ன சென்னையில் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக அதை கண்காணிக்க வேண்டிய தொகுதி இது. நன்றி. நன்றி சார்.